ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான யம்மியான ரெசிபி தான், மசாலா பிரெட் டோஸ்ட். எப்படி செய்யறதுன்னு ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி ஒரு 5-10 செகண்ட் வரை வதக்கிக்கலாம். இஞ்சி வதங்கினதும் நான் இங்கே 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் இங்கே ஒரு அரை கப்பு கேபேஜை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு அரை கப்பு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகமை சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் நல்லா வதங்கிறதுக்காக 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணல. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குவிக்காக செஞ்சிடலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இப்போ நான் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ரெடி. அடுத்தது நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பேனில் ப்ரெட் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரெட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரெட் மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெட்டை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நான் அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஸ்டஃபிங்கை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் அது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா டோஸ்ட் ரெடி. இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.